Hello guys, welcome back. In this video we are going to see about chapter number 7 System of Particles and Rotational Motion. Previous 6 chapterல இருக்கக்கூடிய content example exercise MCQங்கிற ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அப்படிங்கிற ஆர்டரில் we have been continuously uploading. ஸோ அதே போல் தான் இப்போ நம்ம சாப்டர் 7 content example exercise MCQ இதோட ஆர்டரை டெய்லி 2 வீடியோங்கிற வேகத்தில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வழக்கம் போல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். லைக்வைஸ் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கான 1-to-1 செஷன் ஆர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இல்லை டெஸ்ட் சீரியஸ் அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா யூ கேன் கம்யூனிகேட் த்ரூ தி என்கொயரி ஃபார்ம் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் த ரோட் மேப் கம்மிங் அண்டர் சாப்டர் நம்பர் 7. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாடியூல் நம்பர் 7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சாப்டர் நம்பர் 7ஓட ஸ்டஃப் என்னென்ன இருக்குது அதில் பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோடக்ஷன், சென்டர் ஆஃப் மாஸ், மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், லீனியர் மொமெண்டம், வெக்டார் ப்ராடக்ட், angular velocity and their relationship with linear velocity, torque and angular momentum, equilibrium of rigid body, moment of inertia, theorems of perpendicular and parallel axis, kinematics of rotational motion about fixed axis, dynamics, angular momentum and then rolling motion. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் மோஷன். ஸோ அதனால தான் ரொட்டேஷனல் மோஷன் அப்புறம் லீனியர் மோஷன் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியர் மொமெண்டத்தையும் ஆங்குலார் மொமெண்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், கினமேட்டிக்ஸையும் பார்க்க முடியும், டைனமிக்ஸையும் பார்க்க முடியும். ஸோ கினமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, லைக்வைஸ் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து தான் வருது. ஸோ இந்த டைனமிக்ஸுங்கிறது டாப்பிக்குள்ளே தான் கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ்ன்னு 2 டாபிக் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன விதமான வேறுபடுது. ஸோ அதே மாதிரி ஆங்குலார் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி இதோட டிஃபரன்சஸ் என்ன, டார்க்கும் ஆங்குலார் மொமெண்டத்துக்கும் நம்ம என்னென்ன மாதிரி ஈக்குவேட் பண்ண போகிறோம், அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் மாஸ், இதில் சென்ட்ராய்டு அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ராய்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ இதோட ஒர்க்கிங் மோஷன், அப்புறம் ரோலிங் மோஷன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஆகும், இல்லை இந்த பக்கம் மூவ் ஆகும், அல்லது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது அப்பர் மேலே போய் ஒரு ஹெச்மேக்ஸை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டமுக்கு போகிற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதுவே ஒரு கார் டயர் இருக்குது, அந்த கார் டயருங்கிறது சக்கரை வடிவலாக இருக்குது, அது ரோல் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரோலிங் மோஷன் இல்லையா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் போகுதுங்கிற டிஸ்டன்ஸ் எஸ்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இங்கே ரோலிங் மோஷனை நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வருது, ஸோ வாட் ஆர் த பேராமீட்டர் தட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். மோரோவர் இந்த யூனிட் இஸ் அ வெரி ஸ்மால் யூனிட். ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நிறையா இருந்தாலும் அதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதனால் இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப குவிக்காகவே போயிடலாம். ஓகேங்களா, ரொம்ப அந்தளவுக்கு உங்களுக்கு ஹை கான்செப்ஷுவலாக ரொம்ப டெரிவேஷன்ஸ் கண்ணாப்பினான்லாம் இல்லாமல் சிம்பிளஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும். பட் இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீவிசிட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த 6 சாப்டரோட ரீவிசிட்டிங் பேராமீட்டராக தான் இருக்குமே தவிர இதில் புதுசாக நீங்கள் ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷனே பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிட் பாடியோட டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷனல், அதுக்கப்புறம் போத் டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனல் கான்செப்ட்ஸில் தான் நம்மளோட இந்த இன்ட்ரோடக்ஷன் இந்த சாப்டரோட மூவிங் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் என்ன பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் வருது. ஸோ நம்ம பார்ட்டிகல்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட்டிக்கல். ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சோம்னா இப்போ இன்னொரு பாயிண்ட், ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் தட் பிகம்ஸ் அ லைன். இதே மாதிரி 1 2 3 4 அப்படின்னு 4 லைன்ஸை ஜாயின் பண்ணால் இட் பிகம்ஸ் அ பிளேன். இதே மாதிரியான ஒரு ஆல்டர்னேட் பிளேன் பேக் சைட்லேருந்து இதை ஜாயின் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ சாலிட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி அப்படிங்கிறது இட் ரிமைன்ஸ் ஆஃப் கம்ப்ரைசஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸுங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு போது பாயிண்ட் நம்பர் x1 இருக்குன்னா x1லேருந்து x2க்கு போகும். அதோட டைரக்ஷன் ஒன்று லீனியராக இருக்கலாம், இல்லை இட் மேபி ஆங்கிளாகவே இருந்தாலும்
இப்போ ஒரு 30 டிகிரினா அந்த 30 டிகிரி வில் பி கான்ஸ்டன்ட், ஒரே 30 டிகிரியாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. பிகம்ஸ் 90 டிகிரினா பர்ஃபெக்ட்லி 90 டிகிரியாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதோட இனிஷியல் பாயிண்ட் x1லேருந்து ஃபைனல் பாயிண்ட் x2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ அதை தான் நம்ம எப்போதுமே பார்த்துருக்கோம். வெலாசிட்டி வில் பி யூனிஃபார்ம். ஸோ இங்கே 0ல் ஆரம்பிக்கும், இங்கே Vயில் போய் முடியும். ஸோ அந்த ஆர்டரில் தான் இருக்கும். அல்லது இந்த பாயிண்ட்டு நீங்கள் எடுத்தால் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அது போய் எண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதோட வெலாசிட்டிங்கிறது வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அப்போது அந்த பார்ட்டிகல்ஸ், இந்த பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸும் வித் ரெஃபரன்ஸ் டு சேம் வெலாசிட்டி இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். டிரான்ஸ்லேஷன் மோஷனை பொறுத்த மட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதோட கன்ஸ்ட்ரெயின்ட், இது எங்கே போய் நமக்கு இதில் லாக் ஆகும், இந்த பாடியில் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபிக்ஸட் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ரவுண்ட் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு கல்லை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கல்லை சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன, இட் இஸ் அபவுட் ரொட்டேஷன். ரொட்டேஷனில் எவ்வளோ தூரம் சுற்றினாலும் இட் வில் பி த ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ். அது சென்ட்ரிபீட்டலாக ஆக்சிஸுக்கு டுவர்ட்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய ஈர்ப்பு விசையாகவும் இருக்கலாம். இல்லை அதை விட்டு வெளியில் போகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசையாகவும் இருக்கலாம். ஸோ அதோட ஃபோர்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். பட் அந்த பார்ட்டிகல்ஸோட ஆக்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் போகும். ஸோ அப்போ பார்ட்டிகல்ஸோட இம்பேக்ட்டுங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷனல் மோஷனில் தான் இருக்கும். இப்போ நம்மள ஒரு பாடி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிளாக்காக இருக்கட்டும், ஒரு பிளாக்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலிண்ட்ரிக்கல் பிளாக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு ஸ்பெரிக்கல் பால். ஸ்பெரிக்கல் பால்னு சொன்னால் நமக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, ரப்பர் பால். கிரிக்கெட் விளாட்றீங்களா என்னன்னு தெரியல, ஸோ ரப்பர் பாலே எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். ஏன்னா பிகாஸ் எங்களுக்குலாம் அந்த நேரத்தில் ரப்பர் பால் தான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் விஷயம் இருக்குன்னா அது டிரான்ஸ்லேஷனலாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இயல்பு வாடிக்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நேரடியாக லீனியர் வெலாசிட்டியில் தான் இருக்குங்கிற விஷயங்களை நம்மளால் 100% சொல்ல முடியாது. பிகாஸ் அதில் டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். ஸோ போத் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம சில பேசிக் டீட்டெயில்ஸை பார்க்குறோம். சம் பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். அதை நம்ம எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எந்த விதமான ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதோட ஹார்ட்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் இந்த மோஷன் பேசிஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்க்குள்ளார ஏற்படுது, அதோட விளைவுகள் என்னென்னலாம் ஏற்படுது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை கிளியராக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை நம்மால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மோஷனுக்கு உட்பட்டு ஒரு ரிஜிட் பாடியோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த மாதிரியெல்லாம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அல்லது எதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு பொருளை நாம் டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் எந்த ஃப்ளாவும் இல்லாமல், அதாவது எந்த எரரும் இல்லாமல், எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் நம்மளால் ஒரு பொருளை டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக். ஸோ இதில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எக்ஸ்டென்சிவாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படியே நம்ம ஒரு கதை மாதிரி நம்ம சொல்லிட்டு போக போகிறோம். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதனால் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதில் நம்ம பார்க்குற முதல் விஷயம் சென்டர் ஆஃப் மாஸ். சென்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலையும் நம்ம அதை காயின் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் சாலிட் அண்ட் பிளேன். நமக்கு ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன விளையாட்டு நம்ம விளையாடிருப்போம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட இந்த விளையாட்டு நீங்கள் விளையாடிருக்கலாம். ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கும், அந்த பெரிய ஸ்கேலில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டில் ஒரு பின்னில் நிற்க வைப்பாங்க. எந்த பாயிண்டில் நிற்கிதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங்காக இருக்கும். ஸோ பேலன்சிங் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வந்து நம்ம அந்த பிளாக்கை அந்த ஸ்கேலை வைக்கும்போது மட்டும் இது ரைட் சைட்லேயும் பரவாயில்ல, லெஃப்ட் சைட்லேயும் பரவாயில்ல, அப்படியே ஈக்குவல் பேலன்சிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெயிட்டெல்லாம் தொங்க விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இது ஒரு சென்டர் பேலன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உட்காந்து பொறுமையாக அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த இடத்துல நேராக மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
ஃபேன் இருந்துச்சுன்னா இங்கே சுற்றும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிடும்னு சொல்லிட்டு அப்போ ஃபேனே போடாமல் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா காற்றுல ஆடக்கூடாதுன்னு. ஸோ இப்போ இதில் என்ன பாயிண்ட் நம்ம புரிய வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த சென்டர் ஆஃப் பாயிண்டில் வந்து ஒரு லோடு பாட்டம்லேருந்து இங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அந்த ரெண்டு பக்கமும் என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் ஆகுது இல்லையா. இப்போ ஒரு ஸ்கேல்னு சொல்லும்போது நம்ம பண்ணிட முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? ஏன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு செமிசர்க்கிள் இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டுங்கிறது எங்கே இருக்கும்? ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது மல்டிபிள் நம்பர், மோர் தென் ஒன், ஸோ மோர் தென் ஒன் பிளேன், ஒன் சாலிட், அது வந்து மாறுது, மோர் தென் ஒன் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னாலே என்ன பண்ண முடியும்? அதில் உங்களுக்கு வேல்யூஸ் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும். ஸோ அதற்கான ஃபார்முலா தான் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது. அந்த சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ஒரு பாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பாடியில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கட் இருக்குது, இங்கே ஒரு செமிசர்க்கிள் கட் இருக்குன்னா, வி வில் புட் இட் அஸ் பாடி நம்பர் 1, பாடி நம்பர் 2, பாடி நம்பர் 3 அப்படின்னு மூணாக பிரிச்சுட்டு அதோட மாஸு, அதோட x1, அதோட மாஸ் x2, மாஸ் x3 டிவைடட் பை m1, m2, m3 இதோட மாஸால் டிவைட் பண்ணுவோம். இந்த x1, x2, x3 அப்படிலாம் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமி சர்க்கிளுடைய சென்டர் மாஸ் என்னவோ எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குன்னா அது x1, ஒய் டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது அதன் பேர் y1. இது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறும். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு x1 இருக்கும், மையப்புள்ளி இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு y1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் x1, x2, x3, y1, y2, y3 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கடைசியாக x1 + x2 + x3 டிவைடட் பை 3, y1 + y2 + y3 டிவைடட் பை 3 எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு, செகண்ட் பிளேனோட சென்டர், தேர்ட் பிளேனோட சென்டர், மூணுத்தையும் போட்டு ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடணும். போடும்போது வி வில் கெட் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஏன் சார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடியோட பேலன்சிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பாடியோட பேலன்சிங் ஆஃப் மாசஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா பேசிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நம்ம எம்சிக்யூஸில் கூட உங்களால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எம்சிக்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வரும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுங்கிறது பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி வரும்போது m into r, மாஸ் இன்ட்டு ரேடியஸ், ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பார்ட்டிகளுமே இட் ரொட்டேட் அபவுட் சம் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. இட் ரொட்டேட்ஸ் அபவுட் சம் ஆக்சிஸ் வித் ரேடியஸ் r. ஸோ அதோட மாஸ் இன்ட்டு ரேடியஸ் விச் இஸ் நத்திங் பட் m1r1, m2r2 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எம்மோட ரேடியஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ m கான்ஸ்டண்ட்டாக வச்சு dr by dt, திஸ் ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை நீங்கள் என்னென்ன எடுக்கலாம், இந்த ரேடியஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா. ஸோ விச் இஸ் நன் அதர் தன் dx by dt. dx by dtங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா வெலாசிட்டின்னு எழுதலாமா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் m into v, அதை m1v1, m2v2, m3v3ன்னு போகலாம். அடுத்து இந்த வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dtன்னு வருமா, விச் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். அப்போது m1a1, m2a2, m3a3 அப்படின்னு போகுமா. ஸோ m into a which is nothing but force. Force is nothing but m1a1, m2a2, m3a3. அப்போ டோட்டலாக எஃப்னா மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் தெரியும். இப்போ f1லேருந்து f2 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது f1 + f2 + f3. ஸோ இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் விச் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் தி ஆல் ஃபோர்ஸஸ். நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்தாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரேடியஸு கொடுத்தா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஓகே, வெலாசிட்டியை கொடுத்தா இந்த ஃபார்முலா, ஆக்சலரேஷன் கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஸோ பார்ட்டிகல்ஸை பொறுத்த மட்டும் டெரிவேஷனாக பார்க்கும்போது தஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டைம்ஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் இஸ் தி வெக்டார் சம் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ். ஸோ வெக்டார் சம் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ், ஆக்சலரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 ஈக்குவேஷனில் கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா, ரேடியஸ் கொடுத்தா ரேடியஸோட மல்டிப்ளை பண்ணலாம், வெலாசிட்டி கொடுத்தா வெலாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணலாம், ஆக்சலரேஷன் கொடுத்தா ஆக்சலரேஷன், எதுவுமே இல்லை ஃபோர்ஸ்னு கொடுத்தா வெறும் ஃபோர்ஸை மட்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ பார்ட்டிகல்ஸை பொறுத்த மட்டும் இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்குது.
ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்போ ஒரு பாடின்னு கேட்டிங்கன்னா 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் அதோட காமன் ப்ராப்பர்ட்டி இட் ஆல்வேஸ் ரொட்டேட் அபவுட்ஸ் இஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸுக்கு பேரலாக பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்கன்னா யூ கேன் டிரைவ் சச் டெரிவேஷன்ஸ். இது கூட ப்ராப்ளம் இருக்குது. அதை கூட நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எப்படிலாம் ஆன்சர்ஸ் வருதுங்கிறத வி கேன் டிஸ்கஸ். இந்த டாப்பிக்கை நம்ம ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் ஆல் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுனால ஸோ இப்போது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாம் எப்போ மூவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா திஸ் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் கான்சன்ட்ரேட் அட் த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வேர் அப்ளைட் அட் த பாயிண்ட். அப்ளை பண்ண இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸை பற்றி நம்ம பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியர் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ரிகார்டிங் த பார்ட்டிகல்ஸ் நாட் கன்சிடர்ட். அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. அது என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல், ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் லான்ச் ஆகுது. அதோட மிட்வேல இட் பிகம்ஸ் எக்ஸ்ப்ளோடிங். இது எக்ஸ்ப்ளோட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸாக அது மாறும். கரெக்டாக 4-5 துகள்களாக போய் தான் அது விழும். அது என்ன தான் விழுந்தாலும் அதோட பாத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. பாத் பிகம்ஸ் பேராபோலிக். ஸோ அந்த பாத்துங்கிறது எந்த இடத்துல லான்ச் ஆச்சோ லான்ச் ஆகி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப்டர் ரீச்சிங் த மேக்ஸிமம் ஹைட் கிராவிட்டியை பொறுத்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஈவன் தே ஹாவ் 5 மாதம் இருந்தாலும். ஏன்னா ஒரு மாதத்துலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, ஒன் பாடி செப்பரேட் இன்டு 5 மாதஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் ஆனாலும் அதுக்கான பாத்தில் அதை ட்ராவல் பண்ணி இட் பிகம்ஸ் இட் கோயிங். ஸோ இந்த இடத்துல எதை அது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் கன்சிடர்ட். ஒன்லி தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அதனால் இதில் இன்டர்னல் ஃபோர்ஸஸுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மேபி தேர், கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் இட் வில் நெவர் அஃபெக்ட். அது நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இட் வில் ஒன்லி கன்சிடர் அபவுட் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்கிறோன்னா ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி பேஸ் பண்ணி வரும்போது அந்த இடத்துல நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸஸ்க்கான ஸ்கோப் இருக்குன்னு நமக்கு லாஜிக்கலாக பட்டாலும் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்ஸ் நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறோன்னா இதை கிளியராக முன்னாடியே சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போயிடலாம். கோயிங் டு நெக்ஸ்ட் டாபிக், லீனியர் மொமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஏன்னா லீனியர் மொமெண்ட் ஆஃப் அ பாடின்னு சொல்லும்போது நம்ம m/vன்னு போட்டு போயிடலாம். இங்கே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லும்போது திஸ் p momentum is nothing but mass into velocity அப்படிங்கிறது பார்க்குறோம். லைக்வைஸ் த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற ஆர்டரில் போடும்போது விச் இஸ் நத்திங், நமக்கு ஆல்ரெடி சம் ஆஃப் மொமெண்டம் p இஸ் நத்திங் பட் p1 p2, அதாவது m1 v1 m2 v2 அப்படிங்கிற ஆர்டரில் போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் திஸ் கேபிட்டல் P வித் ரெஸ்பெக்ட் டு t. ஏன்னா டைமை வித் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ dp by dt which is nothing but m into dv by dt. அப்போ dv by dtங்கிறது ஆக்சலரேஷன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுங்கிறது ஒரு பார்ட்டிகல்ஸ் நியூமரஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போது f1 + f2 + f3 ஈக்குவல் டு சம்திங் இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா, அபவுட் fn. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லா ஃபோர்ஸஸோட சம் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் which is equal to momentum, change in momentum with respect to time அப்படின்னு பார்க்குறோம். இதை இன்னொரு சிம்பிள் வேர்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி கேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கேபிட்டல் P இஸ் நத்திங் பட் mvயா. ஸோ கேபிட்டல் P டிவைடட் பை T. ஸோ m இன்ட்டு V டிவைடட் பை T அப்படின்னு போட்டோன்னு வச்சுங்களேன். அதோட யூனிட்டை பாருங்கள், மாசுங்கிறது கிலோகிராமு, வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டு, இங்கே இருக்கிற டயத்தை டிவைட் பண்ண செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் இல்லையா. ஸோ அப்போது இதில் ஆட்டோமேட்டிக்லி P by T which is nothing but the force. ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு நம்ம போடும்போது யூனிட் வைஸாகவும் நமக்கு இது டேலி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த கேபிட்டல் P அப்படிங்கிறத இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்கள். கேபிட்டல் P which is nothing but F into T. ஸோ F into T is nothing but impulse அப்படின்னு பார்த்தோமா, ஏன்னா இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் ஃபார்முலாவில். அப்போது M into V which is equal to F into T. ஸோ இம்பல்ஸும் மொமெண்ட்டும் ஒன்று
ஓகேவா? இங்கே இருக்கிற எஃப்லேருந்து அந்த டீயை மட்டும் இங்கே நம்ம கொண்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது சம் ஆஃப் m1v1 m2v2 m3v3 டிவைடட் பை டைம்ஸ் t1 t2 t3 t4 t5 t6. ஸோ இது எல்லாத்தோட சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எஃப்பும் சாதாரண எஃப் இல்லை, தட் இஸ் நத்திங் பட் f1 f2 f3 f4. இது எல்லாத்தோட சம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பார்ட்டிகல்ஸில் கலக்கும்போது you will get the values like this. டெரிவேஷனாகவும் சொல்லிட்டேன், ஃபார்முலாவைஸாகவும் டேலி பண்ணிட்டேன், அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். யூனிட்ஸ் வில் பி டேலி. அந்த யூனிட்டோட டேலியும் பண்ணி காமிச்சாச்சு. இதை நீங்களும் வேணாலும் ஒரு தடவை போட்டு பாருங்கள், யூ வில் ஷோர்லி அண்டர்ஸ்டாண்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். அது என்ன, இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், நமக்கு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இன்வால்வ்ஸ் ரொட்டேஷனலும் வரும், ட்ரான்ஸ்லேஷனும் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் எக்ஸ் ஒய் அண்ட் Z. மூணுத்தோட ஆக்சிஸுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் ரீச். ஸோ அந்த ஆக்சிஸுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் டீட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சி ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா, அது காஸ் டீட்டா, அந்த மாதிரி டீட்டா வேரியன்ஸ் எப்படி வருங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட்டை இங்கே நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைமென்ஷன், அதாவது 3 ஆக்சிஸ் XYZ நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே IJK வெக்டார்ஸ் வந்தாகும். வெக்டார்ஸ்ன்னு சொல்லிட்டாலே வெக்டாரில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, வெக்டார் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ A டாட் B டாட் ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் கவனிக்கணும். A டாட் B இஸ் ஈக்குவல் டு B டாட் A, ஆனால் A கிராஸ் B which is equal to minus of B cross A. ஏன்னா A cross Bயும் B cross Aவும் ஒன்று கிடையாது, ஒன்னோட ஒன்று எப்போதும் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும். A இன்ட்டு B ப்ளஸ் சிங்கிறத AB AC ப்ளஸ் ஏசின்னு எழுதலாம். ஆனால் A cross B ப்ளஸ் சினா A cross B A cross C அப்படின்னு தான் எழுதி ப்ளஸ்ன்னு போடணும். அதே போல் டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் I டாட் இன்ட்டு I டாட் ஈக்குவல் டு 1, J டாட் J டாட் ஈக்குவல் டு 1, K டாட் K which is equal to 1. ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது I cross I, J cross J, K cross Kன்னு வரும்போது it will become 0 அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் ஐக்கும் ஜேயும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இன்டர்டிபெண்ட் ஜேலேருந்து கே எட் பண்ணிங்கன்னா 0. ஆனால் இங்கே I cross J which is equal to K. ஸோ இதோட பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே யூ ஆர் ப்ரஷிங் அப். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே டாட்டு ஸ்கேலார் எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இதை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பார்ட்டை இப்போ நம்ம இந்த இடத்தோடு நம்ம என் பண்ணுறோம். ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் வில் பி கம்பரைஸ்ட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டைனமிக்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கினமேட்டிக்ஸ். இந்த டாபிக் கினமேட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் கைனெட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டயக்ராம்ஸ் வித் டெரிவேஷன்ஸ் இருக்கிறனால அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அடுத்த பார்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறோம். இட் மே பி எக்ஸ்டெண்ட் டு அனதர் பார்ட் ஆல்சோ. நமக்கு டைம் டிபெண்டன்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த பார்ட் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளோட காமன் டிஸ்க்ளைமர் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் 1-to-1 கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு, டவுட் கிளியரிங் செஷன் தனியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் த கூகுள் ஃபார்ம் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொஸ்டின்ஸ் நடுப்புற இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் நடத்தும் போதே நடுப்புற நிறையா கமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், இதுக்கு ஆன்சர் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸில் நிறைய கொடுப்போம். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.